டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிஸ்ட்லாம் உள்ள இருக்க மாரி தோணுச்சு சார். ஒரு பெரிய பட்டாளமே உள்ள இருக்க மாரி தோணுச்சு. கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காரு, செல்வா சார் இருக்காரு. ட்ரூத் என்னன்னா, நான் பவிஷ் ப்ரோட்ட ஸ்கிரிப்ட் சொல்றதுக்கு முன்னாடி, பவிஷ் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு வந்து செல்வா சார தான் மீட் பண்ணி சொன்னேன். ஸோ நான் அப்போ பவிஷ் தான் வரப்போறாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, குச்சிப்புடி டான்ஸ் ஸ்கூல். கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. Where did you get this information from? ஜர்னலிஸ்ட் மேம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. செல்வராகவன் சார் கதை கேட்டுட்டு எனக்கு மறுபடியும் பவுண்ட் அனுப்புனாரு. ஸோ என் கேரக்டர்ல மற்றது கொஞ்சம் எனக்கு ப்ரீஃபாக கொஞ்சம் அனுப்பு அப்படின்னாரு. ஸோ அதையும் அனுப்பணும். See, I just entered in this film industry. When I was in 6 years old, I started Kuchipudi dance. I completed my masters in dance and I almost have 120 students there. 120 ஸ்டூடண்ட்ஸ், 1600 பிளஸ் டான்ஸ். நானே அவர் என்னை வந்து செல்வா சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்ட்னா நான் ஒர்க் விஷயத்தில் சொல்கிறேன். ஒர்க் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான் அங்கே பார்த்த செல்வா அது வந்து டேரக்டர் செல்வா சார். எனக்கு அந்த வயசுலையும் அப்பவும் தெரியல. பட் ஆனால் ஆக்டர் செல்வா சார் வந்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். சார் டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிஸ்ட்லாம் உள்ள இருக்க மாரி தோணுச்சு சார். ஒரு பெரிய பட்டாளமே உள்ள இருக்க மாரி தோணுச்சு. கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காரு, செல்வா சார் இருக்காரு. இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண ஒரு டெபியூட் டைரக்டர். உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு? இவங்க ரிலேஷன்ஷிப் உள்ள எப்படி இருந்துச்சு? மாமா டீ சாப்பிட போலாமா? அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லை ரொம்ப ப்ரொஃபஷனலா? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ட்ரூத் என்னன்னா, நான் பவிஷ் ப்ரோட்ட ஸ்கிரிப்ட் சொல்றதுக்கு முன்னாடி, பவிஷ் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு வந்து செல்வா சாரை தான் மீட் பண்ணி சொன்னேன். ஸோ நான் அப்போ பவிஷ் தான் வரப்போறாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் செல்வா சாருக்கு தான் பிச் பண்ணோம். ஏன்னா அவர் வந்தால் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி செல்வராகவன் சார் சொன்னேன். செல்வராகவன் சார் கதை கேட்டுட்டு எனக்கு மறுபடியும் பவுண்ட் அனுப்புனாரு. ஸோ என் கேரக்டரில் மற்றது கொஞ்சம் எனக்கு ப்ரீஃபாக கொஞ்சம் அனுப்பு அப்படின்னாரு. ஸோ அதையும் அனுப்பணும். அதை அவர் படிச்சுட்டு மகேஷ் இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது, நான் இதில் பண்ணுறேன்னு சொன்னார். மேம், நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, குச்சிப்புடி டான்ஸ் ஸ்கூல். கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. Where did you get this information from? ஜர்னலிஸ்ட் மேம். Okay. ஸோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் போகிறீங்க, ரெக்கார்ட், சில்ட்ரன்ஸ் டான்ஸ், எம்ஏ ஜேர்னலிசம், பிஹெச்டி இன் டான்ஸ், இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸ்டடீஸ் பக்கம் போகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சைடு வரீங்க. டோலிவுட்லேருந்து கோலிவுட் வந்திருக்கீங்க. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. See, I just entered in this film industry from when I was in 6 years old. I started Kuchipudi dance. I completed my masters in dance and I'm teaching dance for kids. I almost have 120 students there. 120 students, 1600 plus dance Performances. Yeah. Okay. See, I do everything with that love and passion. So I don't feel feel that burden on me. That's it. மேம், இப்போ நீங்கள் டான்ஸில் கூட நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, ரெகக்னைஸ் வாங்கியிருப்பீங்க. ஏஎன்ஆர் சார்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கீங்க, ரைட்? ஸோ அதில் அவார்ட்ஸ் வாங்கினதுக்கும் ரெகக்னைஸ் வாங்குறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு இண்டஸ்ட்ரியில், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற வாங்குற ரெகக்னைஷனுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? See, Kuchipudi dance itself brought so much of respect for me, even in this industry also. After coming to the industry, or might be the folk industry or this film industry, after people knowing that I'm a Kuchipudi dancer, I like it has raised my respect. Like they are seeing in a different way and so కొంచెం ఐ మీన్ రెస్పెక్ట్ అనేది ఎక్కువ ఉండింది. సో ఇట్ వాస్ గుడ్ ఫర్ మీ. లైక్ అక్కడైనా ఎక్కడైనా కూచిపూడి, లైక్ మీరు చెప్పింది నాకు అర్థమైంది. ఏంటంటే కూచిపూడి డాన్సర్గా బీయింగ్ అ డాన్సర్, మళ్ళీ ఇండస్ట్రీ వచ్చిన తర్వాత నాకు ఆ రెస్పెక్ట్ పెరిగింది. లైక్ షీఈ్ అ కూచిపూడి డాన్సర్. ஸோ தட் திங் ஐ லவ் த மோஸ்ட். ஓகே சார், படம் வந்து பார்க்குறப்போ சென்சி கிட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது சார் எனக்கு. ஏன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாடி பொட்ட புள்ள வெளியே சாங் வந்து உள்ள டீசரில் பார்த்தேன் சார். அந்த சாங் உள்ள இன்கார்பரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு.
ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும்னு எடுத்தீங்களா சார்? இல்லை இப்படி எடுத்தால் தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்களா? இல்லை கதையை இது டிமாண்ட் பண்ணுச்சா? இல்லை சார், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸோ வாடிப்பட்ட புள்ள சாங் எப்படி ஸ்கிரிப்டில் வந்துச்சுன்னா, நாங்கள் அதுக்கான ஒரு எமோஷனுக்கான ஒரு பீக், இப்போ அந்த படத்தில் இருக்க ஒரு சீக்வன்ஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது சரி ஓகே, அப்போ இந்த பாட்டி நம்ம ரிப்ளீக் பண்ணலாம், ஏன் வாடிப்பட்ட புள்ள ஒரு சாங்கே அது மாதிரி வாங்கி டூப்ளிகேட் போகிறதுக்கு, ஸோ அதே மாஸ்டர் பீஸ் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வாங்கிட்டு அந்த சாங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது சரி மிஸ்கின் சாரை பாட வைக்கலாம்னா அந்த சாங்கை மிஸ்கின் சார் தான் பாடியிருக்காரு. ஸோ பாடும்போதே வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல வந்தோடனே பாடிப்பட்ட புள்ளணுன்னா அவர் ஷாக் ஆகிட்டே இதை நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன் சார், ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி சொல்லணும்னு கூட அந்த காலத்தில் அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ அன்றைக்கி இருந்தவங்க இன்றைக்கி பெண்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இந்த டைமில் இப்போ சொல்லலாம்னா சரி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாடி செல்லா குட்டின்னு மாற்றினார் அதை. ஸோ அது ரொம்ப அப்போ எல்லாருக்கும் ஒரு பெண்கள் மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதையில் நம்ம என்னதான் வந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்குமான பிரச்சனைனாலும் ஸோ இது 2 பேர் உலகத்தையும் ரொம்ப ஈக்குவலாக தான் மேனேஜ் பண்ணியிருக்கோம். யாரையும் ஒருத்தர் தாழ்த்தியோ ஒருத்தரை ஹைப் பண்ணியோ சொல்லலை. ஸோ எப்படி வந்து நீ எனக்கு வந்து இது பண்ணுற என்னை வந்து கஷ்டப்படுத்துறேன்னு நீங்கள் நான் ஒரு பையன் வந்து யார் மேலே தப்பு சொல்ல முடியும், ஒரு பொண்ணு மேலே தப்பு சொல்லணும். ஸோ அப்போ நான் அவங்க மேலே பழி போட்டுட்டேன்னா, அவங்க மேலே தப்பு சொல்லிட்டேன்னா திரும்ப அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும்ல, அந்த நியாயம் யார் மேலே இருக்கும்? அது இன்னொரு ஆண் உலகத்தின் மேலே தானே இருக்கும். ஸோ இந்த உலகத்தை கிரியேட் பண்ணது வந்து ஆண்கள், இவங்க தான் எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வடிவமைச்சதில் அவங்களும் இருக்காங்க, இதையும் நம்ம தான் வடிவமைச்சிருக்கோம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறத விட, ஒருத்தர் நடந்த பிரச்சனையை மறந்துட்டு போகிறத விட, தள்ளி வச்சுட்டு போகிறத தவிர இங்கே வேற வழி இல்லை. ஸோ அதை பழகிக்கணும் நம்ம. அப்படிதான் இந்த உலகம் பழகிட்டு இருக்கு, நாமளும் அப்படியே பழகிக்குவோம். ஓகே சார். சார் நான் அதான் சார் இப்போ 3 பேர்த்த பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு கேள்விகள் கேட்குறேன், அவங்கள பற்றி வந்து சொல்லுங்கள். அதான் செல்வராகவன் சார், தாத்தா, தனுஷ் சார். என்ன லேர்னிங் இப்போ செல்வராகவன் சார் வந்து இப்போ உங்க கூட ஆன் த ஸ்பாட்ல அந்த செட்டில் கூடவே இருந்திருப்பாரு. செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா, இல்லை அங்கே வந்து அவர் வந்து செல்வாவா இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டு போயிட்டாரா? ஆக்சுவலி நான் வந்து நானே ஒரு வந்து செல்வா சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப கிளியராக இருப்பார், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்ட்னா நான் ஒர்க் விஷயத்தில் சொல்கிறேன், ஒர்க் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான் அங்கே பார்த்த செல்வா அது வந்து டேரக்டர் செல்வா சார் எனக்கு அந்த வயசுலேயும் அப்பவும் தெரியல. பட் ஆனால் ஆக்டர் செல்வா சார் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். டேரக்டர் சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணார். கரெக்ட் அப்படி பண்ணார். எதுவுமே கேட்க எனக்கே சப்ளை ஆயிடுச்சு, என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பார்த்தா அவர் குவைட்டாக உட்காந்துருந்தாரு. என்கிட்ட அப்பப்போ இந்த ஷார்ட் பிரேக்கில் என்கிட்ட கொஞ்சம் பேசுவார், நடாகலாம் ஓகேவா கரெக்டாக போயிட்டு இருக்காங்க பேசுவார். அண்ட் நான் வந்து பார்த்தா ரொம்ப காமாக இருந்தார், இன்னும் கம்போஸ்டாக இருந்தார். அது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், என்ன இது 2 வேற வேற பர்சனாலிட்டியாக இருக்கு அப்படின்னு. சார் அவர்கிட்ட லேர்ன் பண்ண விஷயம்னா நீங்கள் என்ன சார் பர்சனல் லைஃப்பில்? செல்வா சார் கிட்டே பர்சனல் லைஃப்பில் அவர் வந்து அவர்கிட்ட எனக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஏதாச்சும் அவர்கிட்ட அவர் அப்போ ப்ளே ஸ்டேஷன்லாம் விளையாடுவார் செல்வா சார். நான் இது நல்லா இருக்குன்னா உடனே கையில் எடுத்து கொடுத்துருவாரு எனக்கு. அப்போதே அவர்கிட்ட இன்னொன்று இருக்கா எல்லாம் ஓகே பையன் கேட்குறான் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவர் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் கொடுத்துட்டே இருக்கிற விஷயம் அது கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர்கிட்ட. தாத்தா அவர்கிட்ட இருந்து அவரோட கிரிட்டு தான், அவரோட கிரிட்டும் அவரோட பவரும் தான். அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அப்படின்னு ஒரு கிரிட் இருக்கு அவர்கிட்ட, அதை நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கற்றுக்கணும். இப்போ ரீசெண்டாக எங்கள் பேரெல்லாம் கூட அரசியலுக்கு வரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அதுக்கும் எனக்கும் தெரியல அவர் என்ன அது. தனுஷ் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்க. அவர்கிட்ட இருந்து எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாமே நான் தனுஷ் சார் வந்து நீங்கள் இவ்வளோ புதுசாக கேட்கறதால எப்படி ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கிறதுன்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அவர் எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அது நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் அவர் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்லாம் போவீங்களா சார்? ஃபேமிலியாக கோயிலுக்கு போவோம், கண்டிப்பாக போவோம், அதெல்லாம் நம்ம சேர்ந்து போவோம். இப்போ வர ஜென்சிக்கான படம் இல்லை இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்லேருந்து படங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டோ எல்லாமே இருக்குது, வார்த்தைகள் வந்து தவறாக பிரயோகப்படுத்த மாதிரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா? இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா, இல்லை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படம், ஜென்சி கிட்ஸுக்கான படமா? யாரெல்லாம் பார்க்கலாம், ஏன் பார்க்கணும்? சார் நாங்கள் ரகுவரன் ஒரு கேரக்டர் பேர் வைக்கும் போதே அது எந்த ஆடியன்ஸோட படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஜென்சி கிட்ஸ்க்கும் படம் இருக்குது. ஸோ ஜென்சி கிட்ஸ் படம் இருக்கிறதுனால ஜென்சி கிட்ஸ் எல்லாமே அடல்ட் படத்தை பார்ப்பாங்கன்னு அவங்களும் நல்ல படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே நல்ல படம் வந்து யார் எடுத்தாலும் பெரியவங்களும் சின்னவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் 2 உலகத்தை சொல்லும்போது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன்னா, அது லோயர் மிடில் கிளாஸ் பையன்னா அவங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்காங்க.
ஸோ இது குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற படம் தான். ஸோ யாருமே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தானே தவிர இது அப்படி ஜென்சி இது ஒரு அடல்ட்ரி படம் அப்படி இந்த படத்தில் எந்த எலிஷனும் இல்லை, அப்படியான விஷயம் எதுவும். இதில் நம்ம பேச வந்தது எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஸோ அந்த எமோஷனான நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறது தான். எங்கே ஒருத்தன் உடையும், எங்கே ஒருத்தன் வந்து நான் விரும்பின ஒருத்தரை, நான் நேசிக்கிற ஒருத்தரை, எனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட எங்கே ஒரு சண்டை போடுவான். நாட்டாமையில் ஏன் நட்புக்காகல ஏன் விஜயகுமார் சார் சரத்குமார் சார் சண்டை போட்டாங்க, அங்கே அடல்ட்ரி இதெல்லாம் இல்லைல்ல. ஸோ அந்த எமோஷன்ஸ், நான் என் நம்பிக்கையை நீ எங்கே உடைக்கிற, உன் மேலே வச்சிருக்கிற இது ஐயாவில் பிரகாஷ் ராஜ் சாரும் சரத்குமார் சாரும் பிரிகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு நீ தூக்கி போட்டு போகும்போது அதை தாங்குற நேரமும் தாங்குற சூழல் எனக்கு இருந்ததுன்னா ஐ கேன். அந்த சூழல் நான் இல்லைன்னா, ஸோ அந்த சூழல் இல்லாதப்ப அவன் என்னவா ரியாக்ட் ஆகிறான். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து உனக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து பழி வாங்குறது கிடையாது. ஒன்ஸ் ஒருத்தர் வந்து சண்டை போட்டு நான் பேசாமல் போகிறதுக்காக உன்னை பழி வாங்குறது இல்லை. என்னோட எம்டினஸ் நான் இல்லாதப்போ நீ என்னவா என்ன புரிஞ்சிக்கிறதும், நீ இல்லைங்கிறத நான் என்ன புரிஞ்சிக்கிறேங்கிறதான் ரெண்டு பேரும் பிரிதலுக்கான ஒரு நியாயமான ரீசன் இருக்கும். ஸோ அந்த நியாயங்களை தான் அடிக்கிறது. ஸோ அதனால் இது எதுவுமே வந்து யாரையும் பழியும் சொல்லாமல் வழியும் சொல்லாமல் ஒவ்வொருத்தர் போக்க இருக்கிற நியாயத்தை மட்டுமே இந்த கதை பேசிக்கிட்டு போகும். ஸோ நியாய தர்மத்தை மீறி எதுவுமே இந்த ஸ்கிரிப்டில் இல்லை. ஓகே சார், கொஸ்டின் ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் ஏடியா இருந்தப்போ உங்கள் கூட வந்து ஏடியா ஒர்க் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கென் கருணா சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணாதா சார்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ அவர் ஒரு படமும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட பேசுனீங்களா அதுக்கப்புறம்? பேசினேன், ஆல் தி பெஸ்ட்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அவர்கிட்ட இருந்தும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் நம்ம சீனியரு. ஸோ எனக்கு அவர் அசுரன் டைம்லேருந்தே தெரியும். அவர் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்போ தான் எனக்கும் நிறைய தெரியும் சார். தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார். ஈவன் அனிருத் சாரை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எஸ்கே சார் உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், கென் கருணாஸ் வந்து எல்லாருமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பேசுகிறப்போ எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ நல்லவனா இருக்க முடியும்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கும் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த லவ் வந்து பல பேரோட அன்பையும் காதலையும் சம்பாதிச்சு கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி பெறட்டும். மேம், வெல்கம் டு தமிழ் சினிமா மேம். உங்களை பார்த்தோன்னே எனக்கும் வந்து தமிழ் ரோல் ஆகுது. ஓகே சார், இந்த படமும் வந்து நீக் மாதிரி வெற்றி பெறட்டும். எல்லாருக்குமே வந்து உங்களுடைய முயற்சிகள், அடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமையட்டும். குமுதம் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.